டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடன் பிற்பகல் 12:30 மணிக்கு மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திருப்பதான அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். முன்னதாக அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அழைப்பை அவர்கள் நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிற்பகல் 12:30 மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற அண்மை செய்தி. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த பேச்சுவார்த்தை எங்கு வைத்து நடைபெற இருக்கிறது? யார் யார் இதில் பங்கேற்கிறார்கள் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பா? ஷாம், வணக்கம். டெல்லியில மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பிலே தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்கள் மாறி மாறி நடைபெற்று வருகின்றது. அதிலே பல மாணவர்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள், நீட் தேர்வு எழுதியவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு இந்த நீட் தேர்வில் நடைபெறக்கூடிய குளறுபடிகள் சம்பந்தமாக உரிய நடவடிக்கை வேண்டும், குறிப்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 முறை மிக தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவடைந்தது. இந்த நிலையில இன்று மதியம் 12:30 மணிக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதில் மாணவர்கள் மிக தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு பதவி விலக முடியாது என்பதில் தீவிரமாக இருக்கின்றது. எனவே 2 தரப்பிலும் இன்று மதியம் 12:30 மணிக்கு அமர்ந்து பேசி ஒரு உடன்பாட்டிற்கு வரலாம். ஏனென்றால் நாளுக்கு நாள் டெல்லியிலே நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் என்பது மிக தீவிரமாக மாறிக்கொண்டே போகிறது. இப்படியே போனால் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதே போல பாராளுமன்றத்தில் இந்த விஷயங்கள் எதிரொலிப்பது என்று பல விவகாரங்கள், பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. எனவே பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சுமூகமான தீர்வு காண்பதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்கிடையே தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலரான சோனம் வான்சுக் அவரும் தன்னுடைய அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.